யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதல் இல்லை. நீங்க பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. இப்ப இயேசுவை நோக்கி பார்க்கணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகம் என்ன செய்யல? அந்த வாலிப பிள்ளைகளுக்காக இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, எங்க பிள்ளைங்க உங்களை நோக்கி பார்க்கணும், உங்க முகத்தின் ஒளி அவங்க மேல பிரகாசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. வாலிப நாட்களும் சிருஷ்டிகரை நினை என்று பைபிள் சொல்லுங்க. அவரை நோக்கி பார்க்கணும், கத்தரை நோக்கி அடிக்கடி பார்க்கணும், கத்தரை அடிக்கடி நினைக்கணும். உங்க நினைப்புல தான்ப்பா நான் இருக்கிறேன் அப்படின்னு ஏசப்பாவை பார்த்து சொல்லணும். ஏசப்பா எப்படிதான் இருக்கேன்? உங்க நினைப்புல தான்ப்பா நான் இருக்கிறேன். உன் சிருஷ்டிகரை நினைக்கணும். ஆமென். பாருங்கள், அப்போ நம்முடைய பிள்ளைகளை குறித்த எல்லா சாத்தானுடைய திட்டங்கள் மேலும் இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். சில பிள்ளைகளை பலகீனப்படுத்தணும், படிப்பில் பிரச்சனைகளை கொண்டு வரணும், அல்லவிட்ட நல்ல வேலையில் நல்ல வாழ்க்கைகள் அமையக்கூடாது என்று சொல்லி இதிலெல்லாம் சத்துரு போராடுகிறானோ அவைகளின் மேல் இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்போ சிலுவையை நோக்கி பார்க்கணும். மரத்திலே தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்து நமக்காக சாபமானார். நம்ம சாபத்தை கூட சிலுவையில் உடைத்து போட்டார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் சிலுவையில் அவர் என்ன செய்தார்? சுமந்து தீர்த்தார். நம்முடைய துக்கம், நம்முடைய ஆமென் பாருங்கள் வியாதிகள் அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வெறும் ஒரு சிலுவை மரத்தை அல்ல இயேசு சுமந்து கொண்டு முகங்குப்புற விழுந்தது. முழு உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. உங்களுடைய என்னுடைய பாவத்தை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அதுதான் சிலுவை என்கிறது. அது வெற்றியின் சின்னம். சொல்லுங்க, அது என்ன சின்னம்? அது ஒரு நாட்டினுடைய ஒரு தூக்கு தண்டனைக்கு, அது நம்ம நாட்டில் மரண தண்டனைக்கு பயன்படுத்தப்படுகிறது என்னது? தூக்கு. இதே போலதான் ரோமருடைய ஒரு ஆமென் பாருங்கள் தூக்கு அளவிட்டால் மரண தண்டனைக்கு வழங்கப்படுகிற ஒரு உபகரணம் தான் சிலுவை மரணம். அப்ப இயேசு சிலுவையிலே மரித்தபடினாலே அன்றைக்கு வர மரணத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனையின் சின்னமாக இருந்த சிலுவை அன்றையிலிருந்து வெற்றியின் சின்னமாய் மாறினது. அல்லேலூயா. அவனுக்கு விஷயம் தெரியல. விஷயம் தெரிஞ்சிருந்தா இயேசு என்ன செய்திருக்க மாட்டான்? சிலுவையில் அரைஞ்சிருக்க மாட்டான். அதான் பாருங்கள், அவன் ஆணிகள் அடிக்க நசுங்கிறது அவனுடைய தலை. இயேசு சிலுவையிலே மரித்ததினாலே ஆமென் பாருங்க நாம் எல்லாருக்கும் வெற்றி. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. வேதத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பகையை இயேசு சிலுவையில் என்ன செய்தார்? ஆமென் பாருங்கள் 16, பகையை சிலுவையினாலே கொன்று. அப்போ தேவனுக்கும் நமக்கும் இருந்த அந்த பிளவை மாற்றி ஒரே சரீரமாய் தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அப்போ 2வது சிலுவையிலே ஆண்டவர் எதை கொன்றார் என்றால், அவன் நினைத்தான் இயேசுவை என்ன செய்கிறோம்? கொலை செய்கிறோம். எதிரிகள் நினைத்து சாத்தான் நினைத்தது என்னது? ஆமென் பாருங்கள், இயேசுவை சிலுவையில் என்ன செய்கிறோம்? ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த எத்தனை என்ன செய்து விட்டான்? மரித்து விட்டான். அல்லது இயேசுக்கு அவங்க வைத்த பெயர் என்னது? அந்த எத்தனை என்ன செய்து விட்டான்? மரித்து விட்டான். இல்லை இல்லை, ஆமென் பாருங்கள், அவரை அல்ல நீங்க கொலை செய்தது, பகையை சிலுவையிலே இயேசு கொன்றார். அல்லேலூயா. ரொம்ப காலம் இருந்த பகை, எந்த காலத்தில் இருந்த பகை? ரொம்ப காலம் இருந்த பகை. ஏதேனிலே உண்டான பகை. மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு பிளவு ஏற்பட்டது. மனிதன் பாவம் செய்தபடினாலே அவன் தேவ மகிமையற்றவனாக மாறினான். தேவனுடைய சாயலை இழந்தான், தேவ பிரசன்னத்தை இழந்தான், தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள அந்த தொடர்பு இழந்தான். அப்போ அந்த பகை கீழ்ப்படியாமையினாலே உண்டான பகை. அதனால்தான் ஏதேன் தோட்டத்திலிருந்து மனிதன் என்ன செய்யப்பட்டான்? துரத்தப்பட்டான். அப்போ அந்த பகையை இயேசு சிலுவையில் என்ன செய்தார்? வாயை திறந்து சொல்லுங்க, கொன்றார். அல்லேலூயா. அந்த பகையை கொன்ற இயேசு இன்றைக்கும் யாராவது உங்களை பகையா பார்க்கிறாங்களா? இன்னைக்கும் இயேசு சிலுவையிலே அவைகளிலே வெற்றி சிறந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பகையை சிலுவையிலே இயேசு கொன்று விட்டார். ஆமென். இயேசு எதை கொன்றார்? பகையை உண்டு பண்ணவன் யாரு? பாம்பு. அல்லேலூயா. அதை இயேசு கொன்று விட்டார். அல்லேலூயா. அவருடைய தலையை நசுக்கினார்.
பிரைஸ் கார்டு. அந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆமென். கொலைசியர் 1:20 வாசிக்கிறோம், அவர் சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். ஆமென். சிலுவையில இயேசு சிந்தின இரத்தம், அந்த வார்த்தையை சொல்லுங்க, இயேசு சிந்தின இரத்தம். அவன் பாருங்கள் எவ்வளவு ஒரு தந்திரமாய் இயேசுக்கு இரத்தத்தை சிந்த வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கெத்செமனே தோட்டத்திலும் வாரினால் அடிக்கப்படும் பொழுதும், அந்த சிலுவையிலே நீண்ட அந்த ஆணிகளை வைத்து அறையும் பொழுதும், முள்ளால் ஆன அந்த கிரீடம் வைக்கும் பொழுதும், இயேசுனுடைய சரீரத்திலே இருந்த இரத்தம் என்ன செய்யிட்டே இருக்கிறது, வெளியேறிட்டே இருக்கிறது. எதிரி சந்தோஷப்பட்டிருப்பான், ஏன் எல்லா ரத்தமும் என்ன செய்கிறது, வெளியேறுகிறது சந்தோஷப்பட்டிருப்பான். அவனுக்கு விஷயம் தெரியல. விஷயம் தெரிஞ்சிருந்தா ஒரு சொட்டு ரத்தம் வர வெளியே போகாம என்ன செய்திருப்பான், பார்த்திருப்பான். அவனுக்கு தெரியல, இயேசு சிந்துகிற இந்த இரத்தத்தில் தான் ஒரு பெரிய ஜனம் சுத்திகரிக்கப்பட போகிறது. இயேசு சிந்தின இந்த இரத்தத்தினால தான் சமாதானம் உண்டாக போகிறது. ஆபேலுடைய இரத்தத்தை காட்டிலும் அதிக நன்மையானது இந்த இரத்தம் தான் பூமியிலிருந்து தேவனை நோக்கி பேச போகிறது என்று சொல்லி அவனுக்கு தெரியல. இயேசு சிந்தின இரத்தம் நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது. அவர்கள் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் அவனை ஜெயித்தார்கள். இந்த காலை வேளையிலே எந்தெந்த போராட்டங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, விசுவாசத்தோடு உங்கள் வாய்களை திறந்து பயன்படுத்துங்கள். ஆமென். அவைகளின் மேல் இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறேன். இந்த காலை வேளையிலே வாலிப பிள்ளைங்க சொல்லுங்கம்மா, என் லைஃப்ல என் சிந்தையில போராடுகிற அவைகளின் மேல் இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறேன். என் ஸ்டடியில எனக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார வல்லமை மேல் இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறேன். பெற்றோர்கள் சொல்லுங்களேன், என் தலைமுறைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார வல்லமை மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறேன். கையை தட்டி அவர்கள் அவனை ஜெயித்தார்கள். சொல்லுங்களேன் சகோதரி, சொல்ல, என் ஃபேமிலி லைஃபுக்கு விரோதமாக போராடுகிற அந்தகார வல்லமை மேல் இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறேன். கையை தட்டி பரிசுத்த ஆவியில சில நிமிடங்கள் நிறைந்து, ஆமென், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலினை மேற்கொள்வதில்லை என்று சொன்னீரேன். எஸ், இந்த கால வேளை ஆமென் அவைகளின் மேல் வெற்றி சிறந்தீரே. நீ சிந்தின இரத்தத்தினால் ஆமென் உண்டாகிற அந்த ஜெயத்தை நாங்களும் சுதந்தரிக்கிறோம். எஸ் எஸ், உங்க வீட்டுல இயேசுவின் இரத்தத்தை தெளிங்க, உங்க வாகனங்கள்ல இயேசுவின் இரத்தத்தை தெளிங்க, உங்க புருஷன் மேல இயேசுவின் இரத்தத்தை தெளிங்க. எஸ் எஸ் எஸ், இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறேன். ஆமென். அவர்கள் அவனை ஜெயித்தார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சில போராட்டத்தின் மத்தியில் இருக்கிற தேவ பிள்ளையே, போராட்டத்தை கண்டு பயப்படாத. ஆமென். ஹல்லேலூயா. அது என்ன விழுங்கிருமோ, இல்லை இல்லை, நீதான் அதை மேற்கொள்வாய். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறேன். ஆமென். பாருங்கள், நல்ல ஆமென். பாருங்கள், ஜெபிக்கிற பிள்ளைங்க இந்த வார்த்தைகளை அடிக்கடி நீங்க பயன்படுத்தணும். உங்களுக்கு இருக்கிற சில போராட்டத்தை கண்டு பயப்படக்கூடாது. நீங்க சொல்லணும், ஆமென், ஆட்டுக்குட்டியானவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறேன். சொல்லுங்க, இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறேன். குடும்பமாக ஆராதிக்க விடாதபடிக்கு சத்துரு போராடுகிறானா, அதிலும் சொல்லணும், இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறேன். சின்ன பிள்ளைங்களுக்கு அடிக்கடி வியாதிகளை கொண்டு வந்து சாத்தான் போராடுகிறானா, அந்த பிள்ளைங்களை மடியில வச்சுட்டு தலையில இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறேன். நீங்க இந்த இரத்தத்தை எங்கெல்லாம் தெளிக்கிறீங்களோ, பைபிள் சொல்லுகிறது இது தெளிக்கப்படுகிற இயேசுவின் இரத்தம். ஆமென். பாருங்க, ஒரு ஆபேலுக்கு இரத்தமே இந்த பூமியிலிருந்து ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டு இருக்கிறது. ஆண்டவர் நோக்கி என்ன செய்கிறது, கூக்குரலிடுகிறது. அதை காட்டிலும் நன்மையானதை பேசுகிறது தான் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம். ஆமென். விசுவாசத்தோடு சொல்லுமா, என் ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் இயேசுவின் இரத்தம், அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால். கையை தட்டி, என் ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் இயேசுவின் இரத்தம், அவர் வார்த்தை என்னில். விசுவாசத்தோடு, என் ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் இயேசுவின் இரத்தம், அவர் வார்த்தை என்னில். இயேசு இரத்தம் என் மேல் இரு. பிள்ளைங்க எல்லாம் அறிக்கை பண்ணுங்கம்மா.
இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா, தீமைகள். அந்த வார்த்தையை மீண்டும் சொல்லுங்கம்மா. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா, வியாதிகள் அணுகாது. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா, வியாதிகள். ஆமென், அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தை விசுவாசத்தோடு தெளிங்கள். பைபிள் சொல்லுகிறது, இது தெளிக்கப்படுகிற புதிய உடன்படிக்கையாகிய இயேசுவின் இரத்தம். ஆமென். எங்கெல்லாம் விசுவாசத்தோடு தெளிக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஒரு தெய்வீக பாதுகாப்பு. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா கையை அசைச்சு சொல்லுங்களேன். கண்ணை திறந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வியாபார ஸ்தலங்கள்லாம் செய்கிறவங்க சிலவங்க வேற என்னெல்லாமோ தடவி எல்லாம் கொளுத்துவாங்க. விசுவாச பிள்ளைகள் இயேசுவின் இரத்தத்தை தெளிங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க. எதை தெளிக்கணும்? கடையை திறக்கும் பொழுது இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன்னு சொல்லிங்க. ஆமென், அல்லேலூயா. தூத்து தண்ணியெல்லாம் தெளிக்கிறது நல்ல காரியம். மற்றவங்க வெறுமையா தண்ணியை தெளிப்பாங்க. நீங்க கையை அள்ளும் பொழுது ஆமென் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தை என்ன செய்கிறேன். ஆமென். அப்போ நம்ம கை எப்படி இருக்குன்னா, ஆமென், சகோதரர்கள் உங்கள் கரம், ஆமென், உங்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்தி எல்லா இடங்களிலும் கர்த்தரை என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென். சகோதரர்களுக்கு மட்டும் இல்லை, சகோதரிகளுக்கும் அப்படித்தான். உங்க பரிசுத்த கரங்களை உயர்த்தி எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறதுக்கு நீங்க ஆயத்தமுள்ள சகோதரியாய் சகோதரனாய் ஒரு கனிவுள்ள வாழ்க்கை வாழ்வீங்கன்னா நீங்க தைரியமா தண்ணி அள்ளும் பொழுது இது தண்ணி அல்ல, ஆமென், இயேசுவின் இரத்தம் என்று சொல்லி தெளிங்க. ஆமென். வீடு முத்தத்தெல்லாம் தூத்து தொளிக்கிறது என்னதில்லை, தப்பல்ல. எப்படி தொளிக்கணும்? கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆபேலுடைய இரத்தத்தை காட்டிலும் அதிக நன்மையானதை பேசுகிற இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ரெண்டாவது, நமக்கு விரோதமாய் போர் செய்கிற எல்லா அந்தகாரங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அதுக்கும் நமக்கும் இடையில என்னது இருக்குன்னா ஆமென் இயேசுவின் இரத்தம். ஃபாதர் பெர்க்மன்ஸ் எல்லா ஜனங்களுக்கும் புரியும்படியாக அது ஒரு பாட்டாவே எழுதிட்டாரு. இரத்த கோட்டைக்குள்ளே நான் என்ன செய்யிட்டேன்? நுழைந்து விட்டேன். இனி அந்த தைரியம் இருக்கா? விசுவாசம் இருக்கா? சொல்லுங்க பாப்போம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். நல்ல கையை தட்டி சொல்லுங்க. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். கை தட்டினா சவுண்ட் வரணும். வெரி குட். எந்த தீங்கும். அடுத்தது, நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது. அறிக்கை பண்ணுங்க. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது. ஆமென். பாசமாய் சிலுவை பலியானா. ஆமென், ஆமென். பாசமாய் சிலுவையில் ஜீசஸ். இரத்த கோட்டைக்குள்ளே நான் எஸ், எல்லாருடைய வீடுகளிலும் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படட்டும். அன்றைக்கு எகிப்திலே ஆமென் எபிரேயருடைய நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் பூசப்பட்டதோ அதே போல இயேசுவின் இரத்தம் உம்முடைய பிள்ளைகளுடைய வீடின் மேல் தெளிக்கப்படட்டும். எஸ், வீட்டார் மேல் தெளிக்கப்படட்டும். தொழில் ஸ்தலங்கள் மேல் தெளிக்கப்படட்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மைக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா போராட்டங்கள் மேல் இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். சொல்லுங்க, சொல்லுங்க. இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறேன். கையை தட்டி தங்கச்சிங்க சொல்லுங்கம்மா. ஆட்டுக்குட்டியானவருடைய வாயை திறந்து விலையேற பெற்ற இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறேன். அடுத்த வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். இயேசு ஆமென். பாருங்கள், எபிரேயருக்கு எழுதின நிருபம் அப்படி 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்து போட்டார், அழிக்கும்படிக்கு. ஆமென்.
இப்போ அங்க ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை. சாத்தான் சிலரை எழுப்பி அவன் நினைத்தான் இயேசுவை நாங்கள் என்ன செய்கிறோம், கொலை செய்கிறோம் என்று. ஆனால் நடந்தது என்னன்னா, இயேசு மரணத்துக்கு அதிபதியே, அவர் சிலுவையிலே அவனை ஆணிகள் அடித்தார். அல்லேலூயா. அங்க வேதத்தில் வாசிக்கிறோம், ஆமென், மரணத்திற்கு அதிகாரியே, ஆமென், பிரைஸ் தி லார்ட், யார, மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே இயேசு அழிக்கும்படிக்கு அவர் சிலுவை மரணம் அடைந்தார். ஆமென். மரணத்தின் அதிபதி யாரு, சாத்தான். அதனால தான் ஆண்டவரே அந்த வெளியில நம்ம போகும்பொழுதும் வரும்பொழுதும் எப்பவும் ஜெபம் பண்ணணும், பிரயாணங்களில் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நீர் ஒவ்வொரு ஞாயிறும் நம்ம காலையில் சர்ச்சில் ஆண்டவருக்கு நிறைய விஷயத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். அதில் ஒன்று, ஆண்டவரே ஜீவன் சுகம் பலம் தந்து எங்களை என்ன செய்தீரே, காத்தீரே. சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க, ஜீவன் சுகம் பலம் தந்து என்ன செய்தீரே, காத்தீரே. அல்லேலூயா. அவர் ஜீவனின் அதிபதி. இயேசு யாரு, சாத்தான் யாரு, மரணத்தின் அதிபதி. அவனை இயேசு சிலுவையிலே ஜெயித்தான். அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன். அல்லேலூயா. நம்முடைய காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கையை இப்படி விரித்து சொல்லுங்களேன், என் நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு இந்த வெளிப்பாடு இருந்தது, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சில ஜோஷியக்காரம்லாம் கையை பிடிச்சிட்டு இப்படி சொல்லுவான், உனக்கு ஆயுசு கட்டியுமா, ஆயுசு உனக்கு எவ்வளவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா. அப்புறம் அவனையும் காணாது இவனையும் காணாது. அல்லேலூயா. நம்ம கையை விரித்து சொல்லுவோம். ஆண்டவர் அறிந்த பிள்ளைங்க யாருக்கு கையையும் நீட்டி அந்த ஸ்கூல்லலாம் சிலவங்க விளையாட்டுக்கெல்லாம் செய்வாங்க. இல்லை இல்லை, நம்மளை குறித்த பிளான் யாருக்கு கையில் இருக்குது, வாயை திறந்து சொல்லுங்கம்மா, நம்மளை குறித்த பிளான் யாருக்கு கையில் இருக்கு, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். வணைவதும் வடிவமைப்பது யாரு, கர்த்தர். வாயை திறந்து சொல்லுங்க, யாரு, கர்த்தர். அல்லேலூயா. அதனால இந்த ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் நம்பாதுங்க. எத்தனை பேர் இந்த ஜாதகத்துக்காகவே கர்த்தரை நம்பி வந்திருக்காங்க தெரியுமா? இந்த ஜாதகத்தை எழுதிட்டு இது இப்படி இது அப்படின்னு சொல்லி சிலரை குழப்பி, உனக்கு இதே நடக்காது அதே நடக்காது, அதுக்காக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க எத்தனையோ பேர். நம்ம தலையெழுத்து கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சிலவங்க இன்னும் இப்படி சொல்லுவாங்க பாருங்க, அவனுக்கு தலையெழுத்த ஆண்டவர் அப்படி என்ன செய்திருக்காரு. இல்லைங்க, எங்க கதை வேறையாகும். நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்க, அல்லவிட்ட நம்மளை அர்ப்பணிக்க நம்மளை தாழ்த்த கர்த்தர் நம்மளை உருவாக்குகிறவர். ஆமென். ஒரு எசேக்கியா ராஜாவுக்கு ஆமென் ஜஸ்ட் அவனுக்கு தலையெழுத்து செகண்ட்ல மாற்றி எழுதப்படுகிறது. கர்த்தர் சொன்னாரு, ஏசையாவிட்ட நீ போய் சொல்லு, அவனுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து. இவன் சொல்றான், உன் நாட்கள் முடிந்ததையா, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஒரு முற்றத்தில் போகும்பொழுது திரும்ப கர்த்தர் சொல்றாரு, போய் சொல்லு, அவனுக்கு காரியம் என்ன, அவனுடைய ஆயுசு நாட்கள் என்ன செய்திருக்கிறேன். அப்போ சில கண்ணீரின் ஜெபம் நம்ம தலையெழுத்தையே மாத்தோம். மனுஷன் கூட சொல்லிடுவான், அளவிட்ட சிலவங்க சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான் இந்த குடும்பம், அவ்வளவுதான் இவங்க, அவ்வளவுதான். ஆனா நம்முடைய ஜெபம், அன்பு தேவ பிள்ளை, நீ தேவ சமூகத்திலே உருவாக்குகிற தேவனுடைய பாதத்திலே உன்னை உடைப்பாயானால், ஆமென், அவர் குயவன், நம்ம அவருடைய கரத்தில் இருக்கிற களிமண். ஆமென். நம்மளை ஆமென் வணைகிறது கர்த்தர். அல்லேலூயா. உன்னை ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுகிறது கர்த்தர். சில தொல்லை தாங்க முடியாம சில ஸ்கூல்ல எல்லாம் சொல்லிடலாம், டீச்சர் சொல்லுவாங்க, நீ எங்க போனாலும் என்ன செய்ய மாட்டா, எந்த ஸ்கூல் போனாலும். ஆனா இப்படிப்பட்ட வேர்டு சொல்லும்போது ஏற்று பேசக்கூடாது. நேற்றுக்கு இடையிலேயே சொன்னேன், சில வீட்டில் அம்மாவே சொல்லிடுவாங்க. அப்பொழுதுதான் நம்ம விசுவாசம் என்கிற எதை பிடிக்கணும், கேடகத்தை பிடிக்கணும். அதான் எதிர்த்து இல்லை, ஆவியில் பிடிக்கணும். அப்போ அமைதியாக இருக்கணும். சில பிள்ளைகளுக்கு ஆவிக்குறி யுத்தங்களை பற்றி தெரிய மாட்டேங்குது. எதிர்த்து இவங்களே என்ன செய்திருவாங்க, இங்கிருந்து 2 அம்பை விட்டுருவாங்க. நடக்காது, நீங்கள் தான் என்ன செய்வீர்கள். இல்லை இல்லை, அப்படின்னா கர்த்தர் யுத்தம் பண்ண முடியாது. விசுவாசம் என்கிற கேடகத்தை பிடிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பாருங்கள், அப்படி வந்துருவோம், விஷயத்துக்கு வந்துருவோம். என்ன ஒரு வார்த்தையை தான். அப்போ இயேசு அந்த மரணத்தை என்ன செய்தாரு, அவர் ஜெயித்தார். அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம், 15வது வசனம். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே
அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படி ஆயிற்று. ஆமென். மரணனாலே பயம். யாருக்காவது மரண பயம் இருக்கா? அப்ப இன்னும் சரியா நீங்க என்ன செய்யல, மனம் திரும்பல, ரட்சிக்கப்படல. இடையில ஒரு அம்மா சொன்னாங்க, மரணத்தின் விளிம்பை போய் பார்த்து கொண்டு வந்தேன் அப்படின்னாங்க. வியாதி, பயங்கரமான வியாதி, இறந்து போயிருவனோ அப்படிங்கிற நிலையிலே இருந்து ஆண்டவர் என்னை சுகம் தந்தார் ஐயா அப்படின்னு கண்ணீரோடு சொன்னாங்க. அப்போ அதனால் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு என்ன செய்ய பயப்படே, காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. அப்போ அவர் ஜீவனின் அதிபதி. அமீன். கொரிந்தியர்ல நான் வாசிக்கிறோம், இயேசு இந்த ஜெயித்ததினாலே மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். உயிர்த்தெழுதலுடைய முதற் பலன் கிறிஸ்து. அதுவரை சாவு என்று சொன்னால் மனிதனுக்கெல்லாம் ஒரு பயம். இயேசு சாவை ஆதாயமாக்கி கொண்டார். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஒரு நல்ல இந்த மாதிரி மறுமையின் வாழ்வை குறித்த ஒரு விசுவாசம், கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு நல்ல விசுவாசம் உடையவர்கள். ஆமீன். பாருங்கள், அவங்க கல்லறையிலெல்லாம் பார்ப்பீங்கன்னா கல்லறை தோட்டத்தில் இந்த வசனத்தை பார்க்க முடியும். ஆமீன். கல்லறையிலே போடுகிறதற்கு என்ன வசனம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு எந்த வசனம்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஒரு நம்பிக்கை, மறுமையின் வாழ்வை குறித்த நம்பிக்கை. சிலவங்க கார்லேயே இதை எழுதி போட்டிருப்பாங்க, ரொம்ப தைரியசாலிகள் தான். அப்படிதானே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. அதை நம்ம கார்லெல்லாம் எழுதி போட்டாச்சுன்னா உண்மையிலேயே சொல்லிடுவாங்க, ஓஹோ இந்த ஆள் அப்படிப்பட்ட ஆள் தான். ஏன்னா நம்ம கார்லாம் கொஞ்சம் எப்படி போவோம், எப்படி விஷயத்துக்கு வந்துடும். அப்போ கிறிஸ்து நமக்கு ஜீவன், சாவு நமக்கு. அன்பு தெய்வ பிள்ளைகளே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மரண பயம் வேண்டாம். இங்கே கண்ணை மூடினா அங்கே போய் கண்ணை என்ன செய்ய போகிறோம், திறக்க போகிறோம். இன்னைக்கு விசுவாசத்தினாலே ஆராதிக்கிறோம், அன்னைக்கு முகமுகமாய் அவரை பார்த்து என்ன செய்ய போகிறோம், ஆராதிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த ஆராதனையிலே தேவ பிரசன்னம் இறங்குகிற இந்த ஆராதனை இவ்வளோ ஒரு சந்தோஷம், இவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருங்கன்னா, அன்னைக்கு அங்கே சிரிப்புக்கு பாருங்கள் குறைவே இல்லை. அதனால தான் பாருங்கள், பரலோகத்தை குறித்த பாடல்கள் எல்லாம் பாருங்கள், கொண்டாட்டம் என்கிற வார்த்தை வருகிறது. ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது சந்தோஷம். இன்னைக்கும் இந்த ஆராதனையை தூதர்கள் பரலோகத்திலிருந்து உற்று என்ன செய்கிறார்கள், கவனிக்கிறார்கள். இவைகளின் மேல் அவங்க பிரியமா இருக்கிறாங்க, ஆசையா இருக்கிறாங்க. பரலோகம் இன்றைக்கும் பாருங்கள் நம் நிமித்தம் சந்தோஷப்படுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் காட். அப்போ இயேசு ஜீவகாலம் எல்லாம் மனுஷன் அதுவரை மரணம்னா ஐயோ பயந்துட்டு இருந்தான். பார்த்தீங்களா, இயேசு மரண பயத்தை நமக்குள்ள இருந்து என்ன செய்து விட்டார், மாற்றி விட்டார். எத்தனை பேர் கரங்களை வியத்தி ஆமை சொல்றீங்க? அல்லேலூயா. அதுக்கு நீ நம்ம யாரும் நம்ம வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது. அப்படின்னா நரகம்தான். யாரும் தற்கொலை பண்ணக்கூடாது. தற்கொலைங்கிற எண்ணமே உங்களுக்குள்ள வரக்கூடாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அல்லவிட்ட மற்றவங்கள்ட்ட நீங்கள் ஷேர் பண்ணணும். கர்த்தர் நம்மளை எவ்வளோ காலம் வைத்திருக்கிறாரோ அவ்வளோ காலம் ஜெயமாய் நம்ம வாழணும். அப்போ மரண பயத்தின் அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன செய்தார், விடுதலையாக்கின அந்த கட்டை அவிழ்த்தார். பிரைஸ் காட். 16வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்காக உதவியாக கை கொடுத்தார். இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் பாருங்கள், விழுந்து போன தூதருக்கு கை கொடுக்கவில்லை, ஆனால் பாருங்கள் ஆபிரகாமின் சந்ததிக்கு கர்த்தர் கை கொடுத்தார். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக கர்த்தர் கை கொடுத்தார். வா மகனே, என் பிள்ளையாய் உன்னை மாற்றுகிறேன், வா மகளே உன்னை என் பிள்ளையாய் மாற்றுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கை கொடுத்தார். இந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு, இந்த அனாதி சிநேகம் எவ்வளவு பெரிய சிநேகம். விழுந்து போன தூதனுக்கு கை கொடுத்து மீண்டும் அவன் இருந்த ஸ்தானத்திலே கர்த்தர் அவனை கொண்டு போகிறதற்காக இரட்சகராக வராமல் மனுகுலத்தை தேடி வந்தார், ஆபிரகாமின் சந்ததியை தேடி வந்தார், உங்களை என்னையும் தேடி இயேசு வந்தார். அதுதான் இயேசுவின் அன்பு. இந்த நாட்களில் உலகம் முழுவதும் சிலுவை பாடை தியானித்து கொண்டிருக்கிறாங்க. அநேகர் பாருங்கள், சிலுவை பாடை இந்த 40 நாள் மட்டும் தியானித்து அன்பே என்கிற பாடலை பாடுறாங்க. ஆனா நமக்கும் அப்படி 40 நாள் மட்டும் தியானிக்கிறவர்களுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம ஜீவ காலம் எல்லாம் எனக்கு ஆயுள் தந்தீரே, என்னை மரண பயத்திலிருந்து விடுவித்தீரே, அல்லவிட்டால் என்னை பாவ கயிற்றிலிருந்து கட்டவிழ்த்து விட்டீரே, பரலோகத்தை
வந்தீரே, ஆமீன், எனக்காக ஜீவனை கொடுத்தீரே, எனக்காக ரத்தம் சிந்தினீரே என்று சொல்லி வாழ்நாளெல்லாம் சிலுவையை தியானிக்கிறோம். சிலுவையை நோக்கி பார்க்காத நாளே இருக்கக்கூடாது. நான் எங்க போனாலும் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்க 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 கிறிஸ்டின் லைஃப், வாலிப பிள்ளைங்கள்னாலே நிமிர்ந்து கவனிங்கம்மா. கிறிஸ்டின் லைஃப் ஜெயமா முடியணும்னா அனிதனும் சிலுவையை நோக்கி பார்க்கணும். அவர் சிந்தின ரத்தம், அவருடைய ஆமீன் பாருங்கள், இன்னைக்கு நீ ரீத்து வைக்கிறா, விதவிதமா ஸ்லைடு வைக்கிறா, ஆனா அவருடைய முகத்தில், அவருடைய தலையில முள்ளாலான கிரீடம் சூட்டப்பட்டது. அவருடைய ஆமீன் பாருங்கள், அந்த முள்ளெல்லாம் ஆமீன் ரொம்ப 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 ஷார்ப்பானது. அவருடைய கண்ணுக்குள்ள வர அந்த முள் பாய்ந்தது என்று சொல்லி ரிசர்ச்சில் சொல்றாங்க. அவ்வளவு வேதனையில அவர் இரத்தங்களை நமக்காக சிந்தி தந்தார். அந்த அன்பை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, விழுந்து போன தூதருக்கு கை கொடுக்காம, ஆமீன், விழுந்து போன உம்மை விட்டு தூரம் போன மனிதனுக்கு நீர் கை கொடுத்தீர், அதனால தான் நாங்கள் இந்த ரட்சிப்பை பெற்றோம் என்று சொல்லி இயேசுவை நோக்கி பார்க்கணும். ஆமீன், சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்ப்பாயானால் உன் வாலிப நாட்களை நீ பரிசுத்தமாய் கிராஸ் பண்ணிடலாம். உன் ஸ்கூல் லைஃப்பை ஜெயமா முடிச்சிடலாம். நிறைய பிள்ளைங்க ஸ்கூல் லைஃப்லேயே தடுமாறுறாங்க. ஸ்கூல் லைஃப்லேயே நீ தடுமாறினா எப்படி காலேஜ் லைஃப்பில் நீ ஜெயமாக முடிக்க முடியும்? அதனால் பாருங்கள், சிலுவையை நோக்கி நீ பார்ப்பாயானால் ஸ்கூல் லைஃப்பை ஜெயமாக முடிக்கலாம், காலேஜ் லைஃப்பும் ஜெயமாக முடிக்கலாம். நீ எந்த நாட்டில் எந்த இடத்துல போய் ஆமீன் பாருங்கள் ஜாபில் நீ உட்கார்ந்தாலும் நீ ஜெயமாக உன்னுடைய ஜாபையும் முடிக்கலாம். உன் எதிர்காலமும் நல்லா இருக்கும். திருமணமானவர்களும் சில தடுமாறுறாங்க. வாழ்நாள் முழுவதும் எல்லாரும் சிலுவையை நோக்கி பார்க்கணும். ஆமீன், பவுல் சொல்லுகிற கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஒரு பெரிய சேலஞ்சா சொல்லுகிறாரு. அதுலயும் சொல்றார் பாருங்க, நேரம் குறுகியதாக இருக்கிறவனால சொல்லி முடிக்கிற ரோமர் 8 வாசிக்கிறோம். ஆமீன் பாருங்கள், அதனுடைய 36 ஆமீன், உபத்திரவமோ, வியாதியோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, அப்போ பாருங்க, இவையெல்லாம் இன்னும் கீழே சொல்லப்பட்டிருக்கிற அடுத்த லிஸ்டையும் கூட இங்கே சேர்த்துடலாம். 38 அல்லவிட்டால் 38 மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதரானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியமானாலும் வருங்காரியமானாலும் ஆமீன் உயர்வானாலும் தாழ்வானாலும். இப்போ 37வது வசனத்துக்கு வந்துருங்க. இப்ப சொல்லுங்க, இவை எல்லாவற்றிலும் சொல்லுங்களேன், இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மிலே அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் என்ன செய்கிறோம்? ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. நம்மில் அன்பு கூறுகிறவராலே நமக்கு ஜெயம். இயேசுவின் நாமத்தில் நமக்கு ஜெயம். உனக்கு நீ ஒருவேளை இதுல கூட வாலிப பிள்ளைங்க காதலையும் கூட சேர்த்துடலாம். லவ், இன்னைக்கு உன்னை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கலாம், அதையும் உன்னை அன்பு கூறுகிறவராலே நீ ஜெயிக்கலாம். ஏன்னா ஜீவனை தந்து யாரும் என்ன செய்யலை, நம்மளை நேசிக்கலை, நம்மளை அன்பு கூறுகிறவராலே. அல்லவற்றில் போதை பொருளாக இருக்கலாம். இன்னைக்கு வாலிப தம்பிங்களை அல்லவற்றில் சில தங்கச்சிகளை குறி வைக்கிறது விஷயத்திலே போதை பொருளும் இருக்கிறது. அல்லவற்றில் ஷார்ட் வீடியோவாக இருக்கலாம், சினியா இருக்கலாம், கேமாக இருக்கலாம். ஆமீன், இவைகள் பாருங்க, இவை எல்லாவற்றிலும் அந்த லிஸ்ட்ல எதெல்லாம் உனக்கு ப்ராப்ளமா இருக்கோ அதெல்லாம் சேர்த்துல இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மிலே அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. ஒரே ஒரு காரியத்துல தான், அந்த சிலுவையின் அன்பினால தான் பாவத்தை ஜெயிக்க முடியும். அப்போ பாருங்க, எப்படி இந்த மகா ஸ்நேகத்தை நான் எப்படி என்ன செய்டுவேன், எப்படி நான் தள்ளி ஆமீன் பாருங்கள் வேற ஒரு அன்புக்கு நான் போய்விடுவேன். அல்லோட இந்த அன்பை விட்டு எப்படி என்னால் தூரம் போக முடியும்? இந்த அன்பை விட்டு என்னால் எப்படி என்ன செய்ய முடியாது, தூரம் போக. கிறிஸ்துவின் அன்பு இன்னும் பவுல் சொல்லுகிற கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி என்ன செய்கிறது, ஏவுகிறது, பாட அனுபவிக்க, அவருக்காக மறிப்பதற்காக கூட அந்த கிறிஸ்துவின் அன்பு. அப்போ இன்னைக்கு பாருங்க, பாவத்தை எதிர்த்து வாழ்கிறதற்காக ஒரே ஒரு காரியம் தான், கிறிஸ்துவின் அன்பு உன் இருதயத்துக்குள்ள வரணும். இவ்வளவு பெரிய அன்பு. சரி, இன்னைக்கு சாத்தான் அதனால தான் இந்த அன்புங்கிறத பிள்ளைகளுக்கு இருதயத்திலேருந்து எடுத்து போடுகிறான். அப்பாவுக்கு மேலேயும் அன்பு இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ சாப்பிட்றதுக்கு, நீ வாழ்கிறதுக்கு. அம்மாவுக்கு மேலேயும் அன்பு இல்லை. சாத்தானுக்கு தந்திரத்தை பார்த்தீங்களா? அதனால தான் பைபிள் சொல்கிறது, அன்பு இல்லாதவன் தேவனை என்ன செய்யான், அறியான். இந்த அன்பை தம்பிங்கெல்லாம் நிமிர்ந்து கவனிக்கிறீங்களாம்மா? சின்ன பிள்ளை ப்ளீஸ் நிமிர்ந்து கவனிங்கம்மா. இந்த அன்பு உனக்குள்ளேருந்து எடுத்து போடுறான். ஏன்னா இந்த அன்பு உனக்குள்ள வந்தால் தான் நீ எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். எனக்காக ஜீவனை கொடுத்து அன்பு செய்திருக்கிறாரே, இந்த இயேசுவை விட்டுட்டு நான் எப்படி அந்நிய தெய்வத்தை சேவிக்கிற ஒருத்தனை போய் லவ் பண்ண முடியும்? புரியுதா? இந்த அன்பு உனக்குள்ள இல்லை. எனக்காக ஜீவன் கொடுத்தார இந்த அன்பை விட்டுட்டு ஒரு அந்த மற்ற நான் ஃப்ரெண்ட்ஸ் அவனு கூட போய் நான் எப்படி போதை பொருளை அருந்த முடியும்?
அவனு கூட எப்படி நான் ஊர் சுத்த முடியும்? இந்த அன்பு உன்னுடைய இருதயத்துக்குள்ள இல்லை. சாத்தான் இன்னைக்கு ரொம்ப தந்திரமாக தன்னையே நம்பி வந்த மனைவியை நேசிக்கிறதற்கு சாத்தான் நிறைய சகோதரர்களுடைய இருதயத்தை அப்படி பாருங்கள் எடுத்து போடுகிறான். தன்னையே ஆமீன் பாருங்கள் வேலை செய்து கஷ்டப்பட்டு ஆமீன் பாருங்கள் உழைத்து காப்பாற்றுகிற புருஷனுக்கு மேலே வந்து ஒரு அன்பை அவன் வந்து என்ன செய்ய மாட்டேங்கிறான், வைக்க விட மாட்டேங்கிறான். சாத்தானுடைய ஒரு தந்திரம். கடைசி காலத்திலே ஆமீன் பாருங்கள் மனுஷனுடைய அன்பு என்ன செய்து போகுமா, தனிந்து போகும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆவியின் கனியில ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் என்னதுமா, அன்பு. இந்த அன்பு உங்களுக்குள்ள பெருகணும். அதுவும் பாருங்கள் கிறிஸ்து மேல உள்ள அன்பு, இந்த அன்புல வளரணும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சவால் விடுகிற ஒரு சந்ததியாய் நீங்கள் மாறணும்.